அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெறலாம் அப்படின்றதை மக்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு இணைய முகவரியை தாவேகா ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வெப்சைட்டோடைய பெயர் பார்த்தீங்கன்னா TVK Manifesto 2026.com. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே முடங்கிருச்சு. இந்த தற்கொலைகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நாங்கள் ஆரம்பிச்சு அதை பதிவிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் உள்ள போய் பயங்கரமா அதை யூஸ் பண்ணி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் போட்டதுனால வெப்சைட் முடங்கிருச்சு அப்படின்ட்டு ஒரு உருட்டுறானுங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் எரர் 1001 காட்டியிருக்கு. அதாவது DNS ரெசல்யூஷன் எரர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்கரெக்ட் DNS ரெக்கார்ட்ஸ். ஒரு வெப்சைட்டோடைய டொமைனை தப்பா கான்ஃபிகர் பண்ணா இந்த எரர் வருமாங்க. ஒரு வெப்சைட்டை கூட ப்ராப்பரா இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வக்கில்லை, துப்பில்லை, ஒழுங்கா பண்ணதுக்கு ஒன்றும் தெரியல. இதையே செய்ய முடியலையே, ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இந்த வெப்சைட் ஆனது இருக்கு பாருங்க, யூசர்ஸ் அண்ட் அன்சப்போர்ட்டட் புரோட்டோகால்னு போட்டிருக்காங்க. அதாவது இது நிறைய பேர் யூஸ் பண்ணதுனால எல்லாம் முடங்கல, இவனுங்க கரெக்டாக பில்ட் பண்ணலன்றது தான் அதோடைய அர்த்தம். இல்லைன்னா வேணும்னே பிளான் பண்ணியிருப்பாங்களோ. ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால வெப்சைட்டை கிராஷ் ஆயிடுச்சு, தளபதி எவ்வளோ மாஸ் பார்த்தீங்களா அப்படின்றது புளுத்துறதுக்காக இதை பண்ணியிருப்பானுங்களோ என்னமோ தெரியல. மேபி இருக்கலாம். 90% கண்டிப்பாக அதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கட்சி ஆஃபீஸ் எந்நேரமும் மூடி இருக்கும். கரூரில் 41 பேர் இறந்த உடனே கரூரில் ஆஃபீஸை மூடிட்டு அத்தனை பேர் திருச்சி ஓடிட்டானுங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிப்பானுங்க. அந்த வெப்சைட்டும் ஒர்க் ஆகாது. என்னதாண்டா கட்சி இது, என்னதாண்டா கட்சி? விருப்பம் பண்ணுன்னு ஆஃப்லைனில் விற்று அதை மட்டும் 100 ரூபா கொடுத்து வாங்க போகிறானுங்க. டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டுன்னா அதை 2000 ரூபா கொடுத்து வாங்க போகிறானுங்க. என்னதாண்டா கட்சி இது, என்னதாண்டா கட்சி இது? இதில் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா சில பேரால் அதை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த சில பேர் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பாருங்கள். அதில் சட்டமன்ற தொகுதி அது இதுன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு மக்களுடைய கருத்துக்களை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க, ஒரு செக் பாக்ஸை டிக் பண்ணி தான் நம்ம அந்த நம்மளுடைய கருத்தை சமர்ப்பிக்கவே முடியும்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். வெற்றி தமிழ்நாட்டை நோக்கி நம்மை வழிநடத்தவிருக்கும் தலைவர் விஜய் அவர்கள். தலைவர் விஜய் பொதுமக்கள் கிட்ட தானே கருத்து கேட்குறீங்க, பொதுமக்களுக்கு தலைவர் விஜய்னு போடலாமா? தாவேகா கட்சி தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லலாம். தலைவர் விஜய்னு பொதுமக்களையும் அவங்க தலைவனாக ஏற்றுக்கணும்னு வற்புறுத்துறானுங்க. அடுத்தது பாருங்க, தலைவர் விஜய் அவர்களின் நேர்மையான தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த இயக்கத்தில் நான் இணைகிறேன் அப்படின்ட்டு ஒரு செக் பாக்ஸ், அதை டிக் பண்ணி தான் சமர்ப்பிக்கணும். இந்த வெப்சைட்டை முதல்ல எதுக்கு கிரியேட் பண்ணீங்க? தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் போடலாம், மக்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்னெல்லாம் செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டை ஆரம்பிக்கிறீங்க. அந்த வெப்சைட்டில் எதுக்கு நீங்கள் இந்த கட்சியில் நான் இணைகிறேன் அப்படின்ட்டு ஒரு இதை சுருக்கி வச்சுருக்கீங்க உள்ளார? பார்த்தீங்களா, இது பாஜகவுடைய டெக்னிக்கு. ஆள் பிடிக்கிற வேலை, ஆள் பிடிக்கிறாங்க. இந்த ஃபோனை வாங்கி மிஸ்கால் விட்டு ஆள் பிடிப்பாங்க பாஜக காரனுங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்குறோன்ற பேர்லாம் அவங்களெல்லாம் கட்சியில் ஆட் பண்ணுறதுக்குள்ள வேலையை பார்க்குறானுங்க. போகிறலாம் எவ்வளோ திருட்டு புத்தி, திருட்டுத்தனமான புத்தினா இதுதாங்க. எல்லா திருட்டு உள்ள மாதிரி வேலைகளையும் பார்க்குறானுங்க. திருட்டு புத்தின்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. இந்த ஊழல் விஷயத்தை பற்றி பேசணுங்க. இந்த ஊழல் விவகாரத்தில் முதல்ல எனக்கு ராஜ்மோகனை கேட்கணும். ப்ரோ, ராஜ்மோகன் ப்ரோ, நீங்கள் தானே சொன்னீங்க நான் விஜய், அவங்க விஜய், இவங்க விஜய், எல்லாம் விஜய் விஜய், தாவேகா கட்சியில் இருக்க எல்லாரும் விஜய்னு. நீங்கள் விஜய் தானே, இங்கே வா, நீ இந்த என்ன பண்ணுற, அந்த அபராதத்தை போய் கட்டுப்போ. அந்த விஜய்க்கு அபராதம் போட்டிருக்காங்களே, நீயும் விஜய் தானே, அதை கெட்டிரு தயவு செஞ்சு. ராஜ்மோகன் ப்ரோ ஒன்னே தான். விஜய் அந்த அபராதத்தை கெட்டணும், விஜய் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த தற்கொலை அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியெல்லாம் விஜய்க்கு எதிராலாம் தீர்ப்பு வரல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாம் தப்பு, நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்கன்றானுங்க. அதே நேரத்தில் என்ன செய்கிறானுங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறோம், மேல்முறையீடுக்கு போக போகிறோம், அங்கே நீதி வெல்லும் அப்படின்னு போடுறானுங்க. உயர்நீதிமன்றத்தில் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு வரலன்னா உச்சநீதிமன்றத்துக்கு எதுக்குடா போகணும்? தற்கொலைகளா? அது பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு, அப்போ கேஸ் டிஸ்மிஸ்டா. இந்த தற்கொலைகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மேல்முறையீடு கேட்டிருக்காங்க, மேல்முறையீடுக்கு எங்களை அனுமதிங்கள்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அந்த மேல்முறையீடுன்றது ஏதோ உச்சநீதிமன்ற மேல்முறையீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. உச்சநீதிமன்ற மேல்முறையீடுக்கு எங்களை அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டானுங்கன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க தற்கொலைகள். ஆனால் இன்னும் விஜய் தரப்பு நாங்கள் உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லவே இல்லை. கோர்ட்டில் கடந்து காலில் விழுந்து கெஞ்சினாங்க இல்லையா, எங்களுக்கு மேல்முறையீடு போகணும், எங்களை அனுமதிங்கன்னு. அது என்ன மேல்முறையீடு தெரியுமா? வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயத்துக்கு தான் இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பாயத்தில் நீதிமன்றம் இப்போ ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, விஜய் ஒரு குற்றவாளி, விஜய் அபராதத்தை கெட்டியே ஆகணும்னு. அதையெல்லாம் அவங்களால எதிர்த்து செயல்பட முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அவங்க நினைச்சா இப்போ இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்யலாம். அந்த அதிகாரம் மாதிரிலாம் இந்த தீர்ப்பாயத்துக்கு கிடையாது. சரி, அப்படி இருக்கிறப்போ இந்த மேல்முறையீட்டுக்கு எதுக்கு இவங்க கெஞ்சி அனுமதி கேட்டானுங்க விஜய் தரப்புன்னு கேட்டிங்கன்னா,
இந்த 15 கோடி ரூபா தெரியாமல் மறைச்சிட்டேன், என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, அபராதம் இந்த தடவை ஒரு தடவை மட்டும் என்னை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வேணா கெஞ்சலாம், அங்கே போயும் கெஞ்சலாம், அவ்வளோதான். விஜய் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு நீதிமன்றத்திலேயே, நான் 15 கோடி ரூபாயை நான் மறைச்சது உண்மைதான் அப்படின்ட்டு. அதற்கான ஆதாரம் இதோ. By pointing out that the petitioner had admitted receipt of cash income of rupees 15 crore during the search proceedings. அதை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு எப்போவோ. ஆனா அந்த தீர்ப்பாயம் விஜய் இப்படி என்னதான் உருண்டு பரண்டாலும் அவங்க வந்து அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரோ விஜய் மண்டை நல்லா கழுவிருக்காங்க, நீங்க முதல்ல கோர்ட்டுக்கு போங்க, வருமான வரித்துறை வந்துட்டு லேட்டாக ஃபைன் போட்டிருக்காங்க, அதனால இந்த ஃபைன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து வாதாடுங்க. கோர்ட்டில் ஒருவேளை தீர்ப்பு எதிராக வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேல்முறையீடு கேட்டு பாருங்க, மேல்முறையீடுக்கு அனுமதிச்சாங்கன்னா வருமான வரித்துறை காலையிலே விழுந்துருங்க. அப்படி ஒருவேளை அந்த ஃபைனை நீக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க விஜய் வரியை இப்பெல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு நரேட்டிவை நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு தான் இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, விஜய் குற்றவாளி தான் அப்படின்ட்டு, இதை மேல்முறையீடு செய்யறன்ற பேரில் உச்சநீதிமன்றத்துக்கு விஜய் தரப்பு போனாங்கன்னு வைங்களேன், ஹியரிங்லேயே காரி துப்பி அனுப்பிடுவாங்க. ஏன்னா விஜய் ஒத்துக்கிட்டாரு நான் காசை மறைச்சிருக்கேன் அப்படின்ட்டு, அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது. அட்லீஸ்ட் விஜய் தரப்பினர் அந்த அளவுக்காக தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உண்மையாலுமே உச்சநீதிமன்றத்துக்கு போனா ஆட சாம்பிராணிகளா எந்த தைரியத்துலடா போறீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். பார்ப்போம் என்னதான் நடக்குது இந்த கேஸ்லன்ட்டு. விஜய்க்குலாம் சுத்தமா கூச்சமே இருக்காதா, எனக்கு புரிய மாட்டேங்குது. வருமானத்தை மறைச்சிருக்கோம், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ அதுக்கான அபராதத்தை கெட்டி தான் ஆகணும். அதை கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேஸ் போடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ வெட்ட வெளிச்சமா விஜயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த அணில்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. விஜய் வந்து அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு, விஜய் வரியை இப்பெல்லாம் பண்ணலை, விஜய் வந்து வருமானத்தை மறைக்கலை, அவர் நேர்மையாக தான் இருக்காரு அப்படி இப்படின்ட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே விஜய் நேர்மையாளன் உத்தம புத்திரன் அப்படின்னாக்க 20 கோடி ரூபாய்க்கு விஜய் கணக்கு காட்டியிருக்காரு, ஆனால் 15 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டலை. கணக்கில் தெரிகிற மாதிரி 20 கோடி ரூபாயை வாங்கின விஜய் 15 கோடி ரூபாயை எதற்காக ரொக்கமாக வாங்க வேண்டும்? கணக்கில் வராத மாதிரி ஏன் வாங்கணும்? ஏண்டா இவ்வளோ கடா முட்டாளா இருப்பீங்க அணில் குஞ்சுகளா? இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் இதையுமே புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்களாம் எவ்வளோ பெரிய தற்குறிகளா இருப்பீங்க. நீங்கள் தயவு செஞ்சு நீங்களே அதையும் யோசிக்க முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று வேணும், மூளை யோசிக்கிற திறன் அப்படின்லாம் ஒன்று வேணும். அதுவுமே உங்களுக்கு இதுவுமே கிடையாதுடா. உங்களுக்கு எப்படா நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றீங்க? மூளை இல்லாமல் எப்படா நீங்கள் எல்லாம் செயல்படுறீங்க? உங்களெல்லாம் யார் நினைச்சாலும் ஏமாத்திடலாம் போல இருக்கு, அந்த லெவலில் தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னையில் தாவேகாரங்க நாங்கள் சர்வே எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அனுமதி இல்லாமல் ரோட்டில் இறங்கி சர்வே எடுத்திருக்கானுங்க பொதுமக்கள் கிட்ட, கட்சி துண்டையும் போட்டுக்கிட்டு. அவங்கள காவல்துறையினர் தடுத்து அவங்களையெல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கலைச்சி விட்டுருக்காங்க. அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ஆர்கியூ பண்ணுறதுக்கான வரல, புரியுதுங்களா சார்? ஆர்கியூ பண்ணுறதுக்கான வரல, பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க சார். நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக உங்களுக்கு இருக்கணும். பொதுமக்கள் கிட்ட இப்படி கும்பலாக திரண்டு போய் சர்வே எடுக்க போயிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்படி சர்வே எடுக்கணும்னா தனித்தனியாக பிரிஞ்சு போய் மக்கள் கிட்ட சர்வே எடுக்கலாம். இப்படி கும்பலாக ஒரு 50-60 பேர் சேர்ந்து போய் சர்வே எடுக்கிறதா இருந்தால் முதல்ல ஒரு இடத்துல குறிப்பிட்ட மக்களுக்கு மேலே கூடுறோம் ஒரு இடத்துலன்னு சொன்னால் அதுக்கு காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். இது அடிப்படையாக இருக்கக்கூடிய ரூல். இது கூட தெரியாமல் இவனுங்கெல்லாம் அரசியல் கட்சின்னு தமிழ்நாட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ முடியலைங்க. அடிப்படை அறிவில்லாத தவிட்டு தற்குறிகள் கும்பலாக சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்கன்னா யாருக்கு தெரியும்? கட்சி துண்டு வேற போட்டிருக்கானுங்க. முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம், காவல்துறை தான் காரணம். பழிய தூக்கி காவல்துறை மேலே தூக்கி போடுவானுங்க. அதுக்கு தான் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கடான்னு சொல்றது. நாங்கள் கும்பலாக தான் போவோம் ஐயாமான்னு கத்துவோன்னு சொன்னாக்க நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தாராளமாக பண்ணலாமே. இது கூட உங்களுக்கு தெரியாதா? அதுவும் பாருங்க, இவனுங்க கட்சி துண்டை போட்டுட்டு போய் சர்வே எடுக்கிறானுங்களா? ஏண்டா எவனாவது உலகத்தில் கட்சி துண்டை போட்டு சர்வே எடுப்பானாடா? நீங்கள் அந்த கட்சிக்காரனுங்கன்னு தெரிஞ்சு மக்கள்லாம் எப்படி சர்வே கொடுப்பாங்க? அதில் உங்களுக்கு என்ன இது அறிவு இருக்கா உங்களுக்கு? எவனாவது சர்வே எடுக்கிறதுக்கு இப்படி போவானா? கட்சி துண்டை போட்டுட்டு யாருன்னே காமிச்சிக்காம தான் போய் சர்வே எடுப்பாங்க மக்கள்கிட்ட. ஒரு அடிப்படை அறிவு கிடையாது, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஒன்றும் தெரியாது. இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் செய்கிறது. அதனால ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயமோ இல்லை ஒரு விபத்தோ நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னாக்க அது தூக்கி அடுத்தவங்க மேலே வழியை தூக்கி போடுறது. ஒரு மாநாட்டு திடல்ல கொடிக்கம்பத்தை நடுறதுக்கு வக்கில்ல, ஒரு விபத்து இல்லாமல் கொடிக்கம்பத்தை கூட நட முடியல இவனுங்களால. அதை கீழே விட்டு ஒரு காரை டேமேஜ் பண்ணி அந்த காரையும் திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாமல் அவரை அலைய விட்டு அதுக்கு ஒரு டப்பா காரை வாங்கி கொடுத்த அந்த ஆளுக்கு கடைசியில். சரி, அது ஒரு கிரவுண்டில் எங்கேயோ நடந்துச்சுன்னா கூட இது ஒரு கருத்து கணிப்பு. பொதுமக்கள் நடு ரோட்டில் கும்பலாக சேர்ந்துக்கிட்டு போகிறானுங்க. முன்ன பின்ன எங்கேயாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இவனுங்க மேலே வேற மக்களுக்கு இருக்கிற காண்டுக்கு பிறகு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையாச்சு அசம்பாதம் ஆச்சுன்னா அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம்னு பானுங்க. கரெக்டான சின்னம் தாங்க இவனுங்களுக்கு, மடக்கு ஊதிகள். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.